வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பாருங்க, 25 மார்ச் 2026ங்க. சரிங்களா? புதன்கிழமை 1 by 1 சால்வ் பண்ணலாமுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இடமும் இந்த வளமில் ஆரம்பிப்போம். வணிக அப்படின்னா வணிகம் அப்படின்னா வியாபாரம். வணிகம் அப்படின்னா வியாபாரம். இப்போ வணிகர் அப்படின்னா வியாபாரின்னு சொல்லலாம். வியாபாரி. சரிங்களா? சரிங்க. ரெண்டு மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பாலஸ்தீனிய அரசியல் தலைவர் டேஷ் அராஃபத். ஆல்ரெடி வந்துக்குது. பதில் என்னென்னா யாசர் அராஃபத் அப்படிங்கிறது வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போட தலைவர், PLOவுடைய தலைவர். 1994 அமெரிக்கான நோபல் பரிசை வாங்கினவர். இவர் தான் அங்கே உள்ள முதல் அதிபருங்க. சரி, அடுத்து இந்த சைடு இந்த ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணி வச்சுங்க. 3 இடம் வந்து வளம் என்ன? சிறந்த நடிகை கேஆர் விஜயா. ஃபஸ்ட்டு தனி விமானம் வச்சிருந்த நடிகை, முதல் தனி கேஆர் விஜயா. புன்னகை அரசின்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? வீல ஆமிக்கி. இந்திய அணியின் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன். வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 5 வலமிருந்து இடம் என்ன? அம்பிகாவுடைய சகோதரி நடிகை. அம்பிகாவுடைய சகோதரினா ராதா தான். அவங்களும் ஆக்ட்ரஸ் தான். ஓகேங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே பார்ப்போம். இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட்னு வந்துச்சு. விராட் கோலி. சரிங்களா? இப்போ 9 இடமிருந்து வளம் பாருங்க. கோல ஆரம்பிச்சுக்குங்க. இதன் தரிசனம் கோடி புண்ணியமாம். காலையில் எழுந்தோடனே கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணால் உள்ள இருக்க மூலோடைய தரிசனம் மாதிரி அர்த்தம் அப்படிங்காங்க. கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம். சரிங்களா? 7 மேலேருந்து கீழே 2வது எழுத்துடுறாங்க. திரைக்கடல் ஓடியும் டேஷ் தேட வேண்டுமாம். இது ஔவையார் சொன்னதுங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும். திரவியம் அப்படின்னா பணம், பொருள், கல்வி எல்லாத்தையும் சேர்க்குது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஓகேங்க. 12 வலமிருந்து இடம் என்ன? பிணை. இதுக்கு ஈக்குவலண்ட் பிணை, இல்லைன்னா இதுக்கு ஈடாக எங்கேயாவது வந்து இந்த அஷ்யூரிட்டி ஜாமீன் போடுறது, உத்தரவாதம் பண்ணுறது, அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிணையம்னு சொல்லலாம். அஷ்யூரிட்டி தமிழில் வந்து பிணையம், அதுக்கு ஈடாக. ஓகேங்க. ஸோ இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 4 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் மொய்து தமிழ் பட நடிகை. மொய்து நதியா மொய்து தான் சொல்லுவாங்க. நதியாவுடைய ஃபுல் நேம் வந்து நதியா மொய்து. எம் குமார் சன் ஆஃப் மகாலட்சுமியில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் நதியா. பூவே பூச்சுடவாவில் நடித்த அதே ஆக்ட்ரஸ் தான் நதியா மொய்து. 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? முடி வெள்ளையாகுதல். முடி வெள்ளையாச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நரைத்தல். விட்டமின் B12 கம்மியாக இருந்ததுன்னா நரை ஃபார்ம் ஆகும். நரைத்தல். சரி, 13 கீழேருந்து மேலே. இயக்குனர் துணை நடிகர் சசிகுமார். ஆனால் யாழில் முடிஞ்சிருக்கு. யாழில் முடிஞ்சால் காமெடி நடிகர் நம்ம தம்பி ராமையாவை சொல்லலாமா? நம்ம கும்கியில் நடித்தால தம்பி ராமையா. ஓகே,
10 வலமிருந்து இடம் என்ன? பந்தா காமிக்கிறது. ரொம்ப ஓவா பிகுத்திக்காதீங்க அப்படின்னா பிகு. ரொம்ப ஓவா ஃபிலிம் காமிக்காதீங்க. பிகு 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 பண்ணாதீங்க. பேச்சு வழக்கில் உள்ள சொல்லுங்கள். சரி, இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 6 மேலேருந்து கீழே பார்ப்போம். பெரிய எழுத்தாக இருக்குது. இந்திய இலக்கிய விருது. இந்திய இலக்கிய விருது அப்படின்னா இந்தியாவில் இலக்கியத்துக்கு என்னென்ன விருதுலாம் கொடுக்காங்கன்னா ஞானபீட விருது. ஞானபீட விருது இல்லை. செம்மொழி விருதும் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்க செம்மொழி விருதும் கிடையாது. சாகித்ய அகாடமி விருது சொல்லலாம். ஸோ பதில் என்ன எழுதி பார்ப்போம். சாகித்ய அகாதமி. இது தீ கூட போடுவாங்க, சில இடத்துல தீன்னு கூட யூஸ் பண்ணுறாங்க. சாகித்ய அகாதமி அப்படின்னு சொல்கிறாங்க. அகாதமின்னு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இது எத்தனாவது நம்பர்? 8. வலமிருந்து இடம் என்ன? கிள்ளை. கிள்ளை அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளி. இலக்கியத்தில் பெண்கள் பேச்சு வந்து கிள்ளை பேச்சுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி கிளி மாதிரி பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். 14 இடமிருந்து வலம் என்ன? நீர்வீழ்ச்சி. ஃபால்ஸ். ஃபால்ஸ் வந்து நம்ம தமிழில் வந்து அருவி. சரிங்க. 15 வலமிருந்து இடம் இருக்கா? காற்றில் மின்சாரம் தயாரித்தல். காற்றில் மின்சாரம் தயாரிக்க வந்து இதுதான் இது விண்டுமில்லு. விண்டுமில்லை வந்து தமிழில் வந்து காற்று அலை அப்படின்னு சொல்லுவோம். காற்றாலை. ஸோ காற்றாலைனா விண்டுமில்லு. ஓகேங்க. இப்போ 11 மேலேருந்து கீழே பாருங்க, லைனில் முடியுதுங்க. மனைவியின் சகோதரியின் கணவர். அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா சகலைன்னு சொல்லுவோம். அக்கா தங்கச்சை கட்டினவங்க சகலை. ஓகேங்க. 17 கீழே இருந்து மேலே என்ன? ஒரு பறவை. 2வது எழுத்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. பூ ட்ரா புறா. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 19 இடமே வந்து வளம் என்ன? ஐஸ்வர்யா ராயுடைய மாமனார். ஐஸ்வர்யா ராய் ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாமனார் அமிதாப் பச்சன். இப்போ போட முடியாதுங்க. இங்கே இப்போ போட்டால் வேர்டு வராது. ஸோ அதனால் பச்சன். அமிதாப் பச்சன். ஓகே. ஸோ 20 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாம். முக்கணியில் ஒன்று. முக்கணி அப்படின்னா மா பலா வாழை. இங்கே பா வந்துருக்கு, அதனால் பலா. சரிங்களா? 19 மேலேருந்து கீழே என்னது? நீதிக்கு எதிர் சொல். நீதி கிடைக்கல, எனக்கு அநீதி இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அநீதி தான் ஆப்போசிட். அநீதி. சரி. 21 வலமிருந்து இடம் என்ன? ஒரு நிறம் மாம்பழ வகை. மாம்பழத்தில் ஒரு வகைன்னா மல்கோவா மாம்பழம், நேற்று கூட பார்த்தோமா அந்த அளவு ஒன்று. ஓகே. இது வந்து நீல ஆரம்பிச்சுக்குங்க. நீலம்னு சொல்ல மாம்பழ வகை இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரி மாம்பழம் வகையில் தான். இதில் வந்து பையூ ஒன்றுங்க வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு கிரேடுன்னு அவார்டு கொடுத்தது கிருஷ்ணகிரி ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நீலம் மாம்பழம். ஓகே. 23 இடமிருந்து வலம் என்ன? தீல ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்தில் உள்ள சனீஸ்வரர் பிரபலமான சனீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா
சனீஸ்வரருக்குன்னு தனி சனி பேச்சுக்குன்னு கும்பிடக்கூடிய இடம் இருக்குது. திருநள்ளாறு. எங்கே? திருநள்ளாறு. இது எங்கன்னா புதுச்சேரி மாவட்டத்தில் காரைக்கால், புதுச்சேரி ஸ்டேட்டில் வந்து காரைக்கால் மாவட்டம், காரைக்காலில் உள்ள கோயில் தர்பானீஸ்வரர் கோயில். 7.5 சனி அது எல்லாத்துக்குமே அங்கே போய் கும்பிடுவாங்க. சரியாகவங்க நலமன்னன் வந்து சனி விமோசனம் பெற்ற தலமும் இங்கே தான். 24 கீழே வந்து மேலே 4 5 தாழ முடியுது. மச்சான் நடிகை, மச்சான்னு பேசக்கூடிய நடிகை, மச்சான் படத்தில் நடித்த நடிகை இல்லை, யாருன்னா நமீதா. அவங்க பேசலாம் மச்சான் அப்படின்னு பேசுவாங்க, நமீதா. ஓகே. ஸோ 22 கிலோமீட்டர் மேலே ஆதாரம், விட்னஸ், சத்தாச்சி. இங்கே நடு எடுத்து இன்னும் வந்துருக்கு ஒன்றா. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்த்துருவோமா? 16 மேலேருந்து கீழே என்ன? மதுரையில் உள்ள மைதானம். மதுரையிலன்னு சொன்னோன்னா நம்ம ஊரில் உடனே சொல்லிடுவாங்க எங்கன்னா தமுக்கம். தமுக்கம்னா நம்ம வைகை ஆற்றுக்கு அருகில் இருக்குதுங்க. தமுக்கம் மைதானம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ராணி மங்கம்மா காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் கோடையில் இழப்பாக அந்த விளையாடுறதுக்கும் இடமான்ட்டு கிரியேட் பண்ணவங்க. நியர்பை 10 ஏக்கர்லேருந்து 17 ஏக்கர் இருக்கும்னு நினைக்க. ஐ திங்க் அந்த இடம் அவ்வளோ பெரிய இடம் தமுக்கம் மைதானம். இப்போ அரசியல் கட்சி கூடலாம் அங்கே தான் நடக்குதும்பாங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? ஒரு வகை எறும்பு. மூளை ஆரம்பிக்குன்னா இதை கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆச்சுங்க. நான் இதை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு தான் நம்ம லைட் உங்களுக்காக அப்ளை பண்ணுறேன். இது என்ன எறும்பு அப்படின்னு சொன்னால் 18 முசுன்னு சொல்லலாம். முசுட்ரு. இது மரம் இலையிலெல்லாம் வந்து வாழக்கூடிய எறும்பு. இதை வந்து நெசவாளர் எறும்புன்னு சொல்லுவோம். மரம் இலையில தான் குடி கட்டி வாழும். சிவப்பு கலரில் இருக்குங்க இந்த எறும்பு. கடித்தா ரொம்ப வீக்கமும் அரிப்பும் இருக்கும். இந்த எறும்போட இருக்கல்ல பிடிக்கும் எறும்பு ரெட்டிஷாக இருக்கும். ஓகே. 22 கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போமா? ஆதாரம், அத்தாட்சி. இங்கே இன்று வந்தாச்சு. சான்று. சரி. கடைசி 25 இடம் வந்து வரலாம். கயிறு. கயிறுக்கு இம்மு போட்டால் தாம்புன்னு சொன்னால் கயிறுன்னு அர்த்தங்க. தாம்புன்னு சொன்னால் கயிறுன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.